குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சோம்பேறி கழுதை. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான். அவன் தன்னோட வியாபார உதவிக்காக ஒரு கழுதையை வளர்த்தான். அந்த கழுதை மேல அவனுக்கு ரொம்ப பாசம். எப்பவும் நல்ல உணவுகளை கொடுத்து அந்த கழுதையை ரொம்ப ஆசையோட வளர்த்துக்கிட்டு வந்தான். ஆனா அந்த கழுதை ஒரு சோம்பேறி கழுதை. சாப்பிடும்போது மட்டும்தான் ஆர்வமாக வரும். ஏதாவது வேலை அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வியாபாரி அந்த கழுதை மேலே உப்பு மூட்டையை ஏற்றி அடுத்த ஊருக்கு வியாபாரத்துக்கு கூப்பிட்டுட்டு போனான். போகும்போதே அந்த கழுதைக்கு, ஐயோ இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, இதை தூக்கிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோம்பேறித்தனமாக நடந்து போயிட்டு இருந்தது. இப்படி போகும்போது நடுவில் ஒரு ஆறு வந்தது. அந்த ஆற்றை கடந்து தான் அடுத்த ஊருக்கு போகணும். அந்த ஆற்றை கடக்கும்போது தெரியாமல் கழுதையோட முதுகில் இருந்த அந்த மூட்டை தண்ணியில் முழுகிடுச்சு. முழுகின உடனே அதோட வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த கழுதை நல்லா தண்ணியில் முழுகி அந்த உப்பு எல்லாத்தையும் கரைச்சி விட்டுடுச்சு. கரை மேலே ஏறும்போது அந்த வியாபாரி பார்த்துட்டு, ஐயோ உப்பு மூட்டையெல்லாம் கரைஞ்சிடுச்சே, எவ்வளோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்த ஊருக்கு போகாமல் திரும்ப தன்னோட கிராமத்துக்கே வந்துட்டான். இதே போல் அடுத்த நாளும் உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். தண்ணியில் நனைஞ்சா மூட்டையோட வெயிட்டு குறைஞ்சிடும் அப்படின்றது கழுதைக்கு தெரிஞ்சிட்டனால அது வேணுனே தண்ணியில் முழுகி தான் சுமந்த உப்பு மூட்டையோட வெயிட்டை குறைச்சிடுச்சு. திரும்பவும் அந்த வியாபாரிக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. ஆனால் வியாபாரிக்கு இந்த கழுதை வேணுனே பண்ணுது அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் அந்த கழுதை மேலே பஞ்சு மூட்டையை ஏற்றினான். பஞ்சு மூட்டையை ஏற்றின உடனே ரொம்ப பாரம் கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாகவே கழுதை நடந்து போச்சு. ஆனால் ஆற்றுக்கிட்ட போன உடனே அதோட பழைய புத்தி வேலை செஞ்சுது. வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் இன்னும் நம்ம தண்ணியில் முழுகணும் அப்படின்னா சுத்தமாக வெயிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி தண்ணியில் முழுகுச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா அது பஞ்சு மூட்டை அப்படின்றதுனால தண்ணி எல்லாம் பஞ்சில் ஊறி வெயிட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால் அந்த கழுதையால் நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தது. இதை பார்த்த வியாபாரி அந்த கழுதையை பார்த்து, நல்லா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சிரித்தான். ஆனால் அவனுக்கு இந்த கழுதையால் ரொம்ப நஷ்டமாயிட்டனால இதுக்கப்புறம் இந்த கழுதையை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த சந்தைக்கு போய் அந்த கழுதையை வேற ஒருத்தவனுக்கு விற்றுட்டான். கழுதையை வாங்கினவன் இந்த கழுதைக்கு சரியான உணவு கொடுக்காம இது ரொம்ப மெலிஞ்சு போச்சு. அப்போ தான் அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்மளை எவ்வளோ அன்போட நல்ல உணவு கொடுத்து அந்த வியாபாரி பார்த்துக்கிட்டான். அவனுக்கு நம்ம ஒழுங்காக வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டோமே, அதனால் இப்போ இப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல நன்மைகள் எல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால் என்னைக்கும் சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக தனக்கான வேலைகளை நம்ம செய்யறது ரொம்ப அவசியம். சரி குழந்தைகளே, வேற ஒரு கதையில் பார்க்கலாமா?